மந்திரியாரே, இன்று நம் நாட்டில் நடந்த முக்கிய செய்தி என்ன? மன்னா, நீர் என்றும் வாழ்க. நம் நாட்டில் தானியங்கள் நன்றாய் விளைந்துள்ளது மன்னா. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி மந்திரியாரே. என்ன விஷயமாக நீங்கள் ராஜாவை பார்க்க வேண்டும்? என் மகன் என்னை சரியாகவே பராமரிக்க மாட்டேங்கிறான். அதனால் ராஜாவிடம் நீதி கேட்டு வந்துள்ளேன் சேவகா. சரி, நான் ராஜாவிடம் சொல்கிறேன். மன்னா, நீர் என்றும் வாழ்க. இன்று ஒரு முதியவர் உம்மிடம் நீதி கேட்டு வந்துள்ளார். சரி, அவர்களை உடனே வரச் சொல். பெரியவரே, மன்னர் உங்களை உள்ளே வரச் சொன்னார். மன்னா, நீர் என்றும் வாழ்க. சரி பெரியவரே, உங்கள் காரியங்களை சொல்லுங்கள். மன்னா, என்னுடைய மகன் என்னை வயதானவன் என்று சொல்லி சரியாக பராமரிப்பது இல்லை மன்னா. எனவே நீங்கள் தான் என் மகனை சரியாக பராமரிக்க சொல்லி தீர்ப்பிட வேண்டும் மன்னா. பெரியவரே, நீங்கள் உங்கள் மகனுக்காக ஏதாவது சேர்த்து வைத்துள்ளீர்களா? ஆம் மன்னா, என் மகனுக்காக வீடு, நிலம் இவைகளை சேர்த்து வைத்துள்ளேன். ஆனாலும் அவன் என்னை சரியாக பராமரிப்பதில்லை மன்னா. என்ன, இது அநியாயம்! அதுவும் என் நாட்டில் இப்படி ஒரு துயர சம்பவமா? சேவகா, உடனே இந்த பெரியவரின் மகனை அழைத்து வா. உத்தரவு மன்னா, நான் உடனே அழைத்து வருகிறேன். பெரியவரின் மகனே, உடனே உன்னர் மன்னர் வரச் சொன்னார். என்ன, மன்னரா? ஐயோ, என் அப்பா ராஜாவிடம் நீதி கேட்க சென்று விட்டாரா? மன்னா, நீர் என்றும் வாழ்க. சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன் உன் வயதான அப்பாவை நீ சரியாக பராமரிக்கவில்லை? சொல். என் அப்பாவுக்கு வயதாகி விட்டதால் அவரை பராமரிக்க மிகவும் சிரமமாக உள்ளது மன்னா. என்ன, அவர் சம்பாதித்து கொடுத்த நிலம், வீடு எல்லாம் உனக்கு நன்றாக உள்ளது. ஆனால் உன் அப்பாவை பராமரிப்பது உனக்கு சிரமமாக உள்ளதோ? ஆமண்ணா, அவர் வயதானதனால் எனக்கு பராமரிக்க சிரமமாக உள்ளது மன்னா. அப்படியானால் உன் வயதான தகப்பனை பராமரிக்க மாட்டாய், அப்படித்தானே? எனவே என் தீர்ப்பு இதுதான். இனி அந்த பெரியவரின் வீடு மற்றும் நிலம் 2 ஏழைகளுக்கு வழங்கப்படவும், அந்த பெரியவர் தன் வாழ்நாள் முழுவதும் அரண்மனை பராமரிப்பிலே இருக்கவும் நான் உத்தரவிடுகிறேன். மன்னா, என்னை உங்கள் அரண்மனையில் வைத்து பராமரிக்க போகிறீர்களா? ரொம்ப நன்றி மன்னா. என்ன, என் அப்பாவை பராமரிக்காதால் எனக்கு இனி வீடும் நிலமும் இல்லையா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? சேவகனே, இவனை வெளியிலே அனுப்பு. அந்த பெரியவரை அரண்மனையிலே கொண்டு போய் பராமரிக்கச் சொல். அந்த பெரியவரின் வீடு மற்றும் நிலத்தை 2 ஏழைகளுக்கு கொடுத்து விடு. இதுதான் என்னுடைய உத்தரவு. சரி, உத்தரவு மன்னா, அப்படியே செய்கிறேன். உடனே அரண்மனை விட்டு வெளியே செல். உன் வீட்டை விட்டும் தான். தகப்பனை பராமரிக்காத உனக்கு ராஜா வழங்கிய சரியான தீர்ப்பு இது. சரி, வாரும் பெரியவரே, நாம் அரண்மனைக்கு செல்லலாம். அங்கு உமக்கு அறுசுவை உணவும் பராமரிப்பும் காத்திருக்கிறது.